யூடியூப் சேனல் வச்சிருக்க அத்தனை பேருமே இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, என்னன்னா சிஸ்டர் எனக்கு நான் புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு வியூஸ் போகல, நான் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல, சப்ஸ்கிரைபர் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வியூஸ் போக இல்லைன்னா சப்ஸ்கிரைபர் வர பொறுமையா இருக்கணும், நல்ல நல்ல கண்டென்ட்டை போடணும், கண்டிப்பா உங்க சேனல் க்ரோ ஆகும். அதுக்கு நீங்க சில பேர் என்ன பண்றீங்கன்னா, சில பேர் சரியான முறையில யூடியூப் சொல்லி தராங்க, சோ அவங்கள பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. ஆனா இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, சப்ஸ்கிரைபர் நீங்க இவ்வளவு அமௌண்ட் கட்டினா நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் வாட்சர்ஸ் எல்லாம் கெயின் பண்ணி தரேன், அதாவது நீங்க எந்த வீடியோவும் போட தேவையில்ல, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துரும், வியூஸ் வந்துரும், வாட்சர்ஸ் வந்துரும், சோ நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு சில சேனல்ஸ் இருக்கு. அதுக்கு பேர் தான் இல்லீகல். தவறான முறையில் வியூஸோ சப்ஸ்கிரைபரோ நமக்கு வந்தா கண்டிப்பா நம்மளுடைய சேனல் ஃபர்ஸ்ட் நல்லா வியூஸ் போகும், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வாட்சர்ஸ் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனா மானிட்டேஷன் அப்போ கண்டிப்பா நம்மளுடைய சேனல் எலிஜிபிளுக்கு போகாது. ஆனா உங்ககிட்ட 4000 வாட்சர்ஸ் 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலேயே இருக்கும். பட் நீங்க இல்லீகலா பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா வாட்சர்ஸ் வாங்கியிருப்பீங்க, சோ அதனால உங்களுக்கு எலிஜிபிள் ஆகாது. இங்க பணம் கட்டி சப்ஸ்கிரைபர் வாங்க கூடாது. ஆல்ரெடி இத பத்தி நான் வீடியோ போட்டிருக்கேன், இருந்தாலுமே இன்னும் கிளியரிட்டியா ஒரு வீடியோ கேட்டாங்க, சோ அதுக்காக இந்த வீடியோ ரெடி பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சோ நீங்க அந்த மாதிரி தவற பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பிகினர்ஸா உள்ள வரும்போது என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், கண்டிப்பா பொறுமையா தான் மூவ் ஆகும். சோ நமக்கு நிறைய காம்படிட்டிவ் இருக்காங்க, சோ அதனால நீங்க பொறுமையா, நமக்கு பர் டேக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தவே பெரிய விஷயம். சோ நீங்க அதை தவிர்த்து பணம் கட்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வேஸ்ட். பட் ஆனா நீங்க ஓன் கண்டென்ட் போட்டு உங்களுடைய சப்ஸ்கிரைபரை கெயின் பண்ண முடியும். வித்தின் 3 மந்த்ல மானிட்டேஷனும் பண்ண முடியும். சோ பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கோம். சோ கண்டிப்பா என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. சில வீடியோஸ ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். சோ கண்டிப்பா புதுசா வரவங்க யாருமே இந்த தப்ப பண்ணக்கூடாது. ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கவங்க கூட இந்த தப்ப பண்ணக்கூடாது. யாருக்கிட்டயுமே நீங்க பணம் கட்டி சப்ஸ்கிரைபரை வாங்கக்கூடாது. யாராவது உங்ககிட்ட, அதாவது நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, அந்த வீடியோல பணம் கட்டினா சப்ஸ்கிரைபர் வியூஸ் வரும், சோ நீங்க பணம் கட்டுங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், அதாவது சப்ஸ்கிரைபர் வியூஸ் வர வச்சு தரேன், ஈஸியா மானிட்டேஷன் ஆயிடும். சோ அந்த மாதிரி யாருன்னா சொன்னாங்கன்னா கண்டிப்பா நீங்க பணம் கட்டி வாங்காதீங்க, தயவு செஞ்சு வாங்காதீங்க. பணம் கட்டி வாங்கினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வியூஸ் போகாது. எப்பவுமே பாத்தீங்கன்னா நேச்சுரல் மட்டும்தான், உண்மை மட்டும்தான் ஜெயிக்கும். சோ நீங்க பொறுமையா இருங்க, நல்ல கண்டென்ட்டை கொடுங்க. சோ நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கு, நல்ல நல்ல கண்டென்ட் இருக்கு. கண்டிப்பா பிளேலிஸ்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தாலுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேனல் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு இந்த விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா மனதைரியம். சோ இந்த விஷயம் ஏன் நான் சொல்றேன்னா, நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னா, பேட் கமெண்ட்ஸ் வருது, என்னால யூடியூப்ல சர்வே பண்ண முடியலன்னு சொல்றீங்க. கண்டிப்பா பேட் கமெண்ட்ஸ், எந்த கமெண்ட்ஸா இருந்தாலும் தட்டி விட்டு போங்க. பேட் கமெண்ட்ஸ் பண்றவங்க நமக்கு யாருன்னு சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா தட்டி விட்டுட்டு போங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக்கா உங்களுக்கு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல மொபைல் இருக்கணும். சோ ரொம்ப ஹைஃபையான மொபைல்லாம் தேவையில்லை, நார்மலா நம்ம வச்சிட்டு இருக்க மொபைலே போதும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும். சிம்பிளா இந்த மாதிரி பேக்ரவுண்ட் இருந்தா கூட போதும். சோ நிறைய பேர் ஆடம்பரம் இல்லாம தான் ஸ்டார்டிங்ல அவங்களுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ நீங்க அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. யூடியூப்காக தனியா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா யூடியூப் சைட்ல நம்ம சம்பாதிக்கதான் வந்திருக்கோம், இன்வெஸ்ட் பண்ண வரல. நல்லா புரிஞ்சுக்குங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உங்ககிட்ட பேசிக் மொபைல் இருக்கணும், ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கிரீன் இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைட் செட்டிங் இருக்கணும். சோ அது எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, 2 பக்கமும் லைட் இருக்கணும். அப்படி லைட் இருந்தா உங்களுடைய ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டா தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான போல்டான ஸ்பீச் இருக்கணும், தைரியமா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சாவே உங்களுடைய ஃபேஸ் காட்டி தான் நீங்க வீடியோ போடணும். நீங்க ஃபேஸ் காட்டி வீடியோ போடும்போது சீக்கிரமா ஃபேமஸ் ஆயிடுவீங்க, வைரல் ஆகுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய வாய்ஸ், உங்களுடைய ஆனஸ்ட் ரொம்ப முக்கியம். உங்களுடைய நேர்மையான வழிகள் ரொம்ப முக்கியம். யூடியூப்ல நீங்க நல்ல விஷயத்த ஷேர் பண்ணா ரொம்ப சீக்கிரமே உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணணும். ஏன்னா உங்களுடைய மனசு ஃபர்ஸ்ட் நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா,
யாராவது நிறைய சம்பாதிப்பாங்க, நிறைய வியூஸ் போகும், அவங்க சேனலை பார்க்க தோணும். அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதே எடுத்து உங்க சேனல்ல நீங்க போடுவீங்க. அப்படி போடாதீங்க, கண்டிப்பா நீங்க ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன வரும்னு நீங்க பாருங்க. டான்சிங் வருமா, இல்ல சிங்கிங் வருமா, இல்ல கோலம் போறது வருமா, இல்ல குக்கிங் வருமா, இல்லைன்னா பைக் ஓட்ட தெரியுமா, இல்லைன்னா கேம் விளையாட தெரியுமா, எந்த கண்டென்ட் உங்களுக்கு வரும்னு நீங்க சூஸ் பண்ணுங்க. அதை நீங்க முழு மூச்சியா வீடியோ போடுங்க. ஏன்னா எல்லா கண்டென்ட் பிடிச்சவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. கண்டிப்பா உங்களுடைய சேனல் வைரல் ஆகும், உங்களுடைய கண்டென்ட் வைரல் ஆகும். பாத்தீங்கன்னா நீங்க பல நிறைய வீடியோஸ் போடுவீங்க, இருந்தாலுமே உங்களுக்கு வியூஸ் போகாது, சப்ஸ்கிரைபர் வராது. இருந்தாலுமே நீங்க மனம் தளராம வீடியோ போடுங்க. கண்டிப்பா ஒரு வீடியோ உங்களுக்கு கிளிக் ஆனா போதும், அந்த வீடியோவை தொடர்ந்து உங்களுடைய அத்தனை வீடியோவும் பார்ப்பாங்க. சோ நீங்க ஓன் கண்டென்ட், பெஸ்டான கண்டென்ட் போடணும். தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் போடக்கூடாது. ஒரு 4 வீடியோ போட்டாலும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும். சோ நீங்க அதை 1 இயர் கழிச்சு பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அதை விட்டுட்டு நீங்க வர்த்தகம் இல்லாத கண்டென்ட் போடக்கூடாது. வர்த்தகம் இல்லாத கண்டென்ட்னா என்னன்னா, இப்போ நான் சொல்றேன் பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒரு விளாக் சேனல் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அந்த வீடு பெருக்கிறது, அதுல எந்த கருத்துமே சொல்லிருக்க மாட்டாங்க. வீடு பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, ஜஸ்ட் அவங்க பேசி கூட இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி கண்டென்ட் நீங்க கன்சிஸ்டன்சியா நீங்க 100 இல்ல 200 இல்ல 1000 போட்டா கூட உங்களுடைய சேனல் டெவலப் ஆகாது. நீங்க பாத்திரம் கழுவும் போதோ வீடு பெருக்கும் போதோ ஏதாவது ஒரு நல்ல தகவலை மக்கள் கிட்ட சொல்லணும். உங்களுடைய மனச மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிக்கணும். சோ நீங்க அந்த மாதிரிதான் வீடியோ போடணும். வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு எல்லா கண்ட வீடியோ பாக்குற, அதாவது இன்னும் நான் எக்ஸ்பெஷலா சொல்ல போனா, நீங்க ஒரு கடைக்கு போனா அந்த கடையை எடுத்து போடுவீங்க. ஒரு நாய், ஒரு டாக பாத்தீங்கன்னா அந்த டாகை எடுத்து போடுவீங்க. அப்புறம் சீரியல் பாத்தீங்கன்னா சீரியல் எடுத்து போடுவீங்க. நெக்ஸ்ட் வெளியே போனீங்கன்னா வெளியே இருக்கிற நேச்சுரல் எடுத்து போடுவீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன் எடுத்து போடுவீங்க, ட்ரெயின், சம்திங் வாட் எவர். நீங்க வேர்ல்டுல இருக்கிற எல்லாத்தையுமே கலந்து கட்டி ஒரு சேனல்ல போட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் ஒரு குப்பை. நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த சேனல்ல பெஸ்டா 4 வீடியோ இருந்தா போதும். அந்த 4 வீடியோவும் மக்கள் ஃபுல்லா பாக்குற மாதிரி நீங்க ரெடி பண்ணணும். சோ இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய சேனல்லே உதாரணமா காமிக்கிறேன். சோ நேத்து ஒரு வீடியோ போட்டேன். இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் பாத்திருக்காங்க. ஆனா பாக்குறவங்க அத்தனை பேருமே 5 நிமிஷத்துக்குள்ளார பாக்குறாங்க. சோ இந்த இடத்துல ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பாத்தீங்கன்னா 2.5 நிமிஷத்துக்கு மேல இருந்தாலே உங்களுடைய சேனல் ஒரு நல்ல சேனல். சோ இப்ப பாத்தீங்கன்னா நான் போட்டு 1 டேல கொஞ்சம் வியூஸ் தான் போயிருக்கு. சோ ஆவரேஜ் வியூ டியூரேஷன் பாத்தீங்கன்னா 5க்குள்ள இருக்கு. சோ இது ரொம்ப பெஸ்டான ஒண்ணு. ஏன்னா என்னுடைய சேனல்ல இந்த ஒரு வீடியோ போதும் வேற லெவல்ல என்னுடைய சேனல்ல டெவலப் ஆக்கிடும். சோ இதே மாதிரிதான் என்னுடைய சேனல்ல இருக்கிற அத்தனை வீடியோவும் இருக்கு. ஏன்னா மக்கள் என்னுடைய வீடியோ கொஞ்சம் பேர் பார்த்தாலும் ஃபுல்லா பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி நீங்க வீடியோவை கிரியேட் பண்ணணும். இப்ப நல்லா புரிஞ்சிருக்கும் தேவையில்லாத வீடியோ எது, தேவை உள்ள வீடியோ எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு எஸ்பெஷலி யூடியூப் டிப்ஸ் அந்த பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களை நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. சோ நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன சொல்லுவாங்கன்னா, இது பாரு எப்படி யூடியூப்ல ஆடுது ஓடுது, இது ஒரு ஃபேமிலி கேலா அப்படின்ட்டு நிறைய விமர்சனங்கள் வரும். கண்டிப்பா நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. சோ எனக்கும் பல விமர்சனங்கள் வந்தது. சோ நான் அதெல்லாம் கண்டுக்கல. எனக்கு இப்போ என்னுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆன் ஆயிடுச்சு. சோ எனக்கு ரொம்ப ஹாப்பினஸா இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் என்ன திட்டினவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்க திட்டதான் நான் வளர்றேன். சோ அதே மாதிரி உங்களை யாராவது டிமோட்டிவேட் பண்ணாங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி சர்க்கிள்லயே சரி, நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. உங்களுடைய டேலண்ட போடுங்க, உங்களுடைய உழைப்ப போடுங்க, கண்டிப்பா எடுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நீங்க ஏதாவது ஒரு ஆபீஸ்க்கு போறீங்கன்னா அங்க ஒர்க் பண்ணுவீங்க, அங்க ஒரு சிலர் இருப்பாங்க ஸ்டாஃப்னு. அதே மாதிரி இந்த யூடியூப் ஒரு ஆபீஸ், நம்ம எல்லாம் ஒரு ஸ்டாஃப். ஓகேங்களா? நீங்க ஒர்க் பிளேஸ்ல உங்களுடைய ஃபேஸ் ஒரு 100 பீப்புளுக்கு தெரியும். இந்த யூடியூப்ல 100 lakh பீப்புளுக்கு தெரியும். இவ்வளவுதான் வித்தியாசம். சோ நீங்க அங்கேயும் ஒர்க் பண்றீங்க, இங்கேயும் ஒர்க் பண்றீங்க. இங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னா வீடியோ எடிட்டிங், வாய்ஸ் ஓவர், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வீடியோ டெவலப்மெண்ட், நிறைய எடிட்டிங் நீங்க பண்றீங்க. சோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். நீங்க யூடியூப்ல ஒர்க் தான் பண்றீங்க. சோ மத்தவங்க யாராவது கேலி கிண்டல் பண்ணா கண்டிப்பா நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க.
நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க வீடியோ எடிட்டிங், நெக்ஸ்ட் வாய்ஸ் ஓவர், இதுக்கெல்லாம் வந்து அதிகமா படிச்சிருக்கவே தேவையில்ல. ஜஸ்ட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஏன்னா நான் படிச்ச ஃபீல்டு பாத்தீங்கன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். ஆனா இப்ப வந்து எனக்கு பிடிச்ச ஃபீல்டுன்னு பாத்தீங்கன்னா யூடியூபர். இப்ப வந்து முழுக்க முழுக்க நான் வந்து ஒரு யூடியூபரா மாறணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறேன். அதுக்குதான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சோ ஏன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேமிலி சர்க்கிள்ல என்னால ஒர்க் பண்ண முடியல, குழந்தைங்க இருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்க குழந்தைங்களை வச்சுட்டு யாராவது கஷ்டப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுங்க, உங்களுடைய திறமையை காட்டுங்க. சோ எடிட்டிங்க்கு ரொம்ப எல்லாம் படிக்க தேவையில்ல. பிளே ஸ்டோர்ல நிறைய ஆப்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஸை பத்தி நிறைய பேர் வீடியோஸ் போட்டிருப்பாங்க. இப்ப என்னுடைய சேனல்ல நிறைய வீடியோஸ் எடிட்டிங் பத்தி போட்டிருக்கோம். கண்டிப்பா நீங்க அதை போயிட்டு பாருங்க. அதனுடைய லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க பெரிய பெரிய சேனல்ல அவங்களுடைய வியூஸ் மட்டும் தான் நீங்க பாக்குறீங்க, அவங்களுடைய உழைப்பை நீங்க பாக்கல. ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல உங்களை போலவே தான் அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் போக போக தான் அவங்க டெவலப் ஆயிருப்பாங்க. சோ நீங்க பெரிய பெரிய சேனல்ல போயிட்டு பாருங்க, கிட்டத்தட்ட 7-8 வருஷம் அவங்களுடைய உழைப்பு இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி வீடியோஸை போடுங்க. நான் சொன்ன பேஸ்ல போட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு 7-8 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய சேனலும் வேற லெவல்ல ரீச் கொடுக்கும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். அது என்னன்னா, இப்ப நீங்க ஏதாவது ஆபீஸோ இல்ல ஏதாவது ஒர்க் ஏதாவது பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய மனசுல ஃபுல் டைமா யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சில பேருக்கு வரும். கண்டிப்பா நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா யூடியூப்ல மானிட்டைசேஷன் கிடைக்க கொஞ்சம் நாள் ஆகும். சோ அது வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் வேணும், பணம் வேண்டும். அப்படியே இந்த யூடியூப்ல மானிட்டைசேஷன் கிடைச்சாலும் நீங்க உங்களுடைய வேலையை விட்டுறாதீங்க. ஜஸ்ட் இது பார்ட் ஆஃப் வேலை தான். நீங்க உங்களுடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க இந்த ஒர்க்கை பண்ணுங்க. சோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய ஒர்க் தான் முக்கியம். இது வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி நீங்க பண்ணலாம். வீட்டுல இருக்கிற இந்த ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க முழு முயற்சியா நீங்க யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா வீட்டுலதான் இருக்க போறீங்க. அதனால பசங்களை எல்லாம் ஸ்கூல்ல அனுப்பிச்சுட்டு ஹஸ்பண்ட ஆபீஸ்க்கு அனுப்பிச்சுட்டு நீங்க முழு முயற்சியா இதுல ஈடுபட்டா உங்களுடைய ஹஸ்பண்ட் அளவுக்கு நீங்க சம்பாதிக்கலாம். சோ அதுக்கான நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. சோ உங்களுக்கு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்திருக்கேன். நம்மளுடைய சேனல் திரும்ப திரும்ப சொல்றேன் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சு. ஏன் நான் வந்து அடிக்கடி நான் இதை யூஸ் பண்றேன்னா, நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, உங்களுடைய சேனலுக்கு வியூஸ் போகல, உங்களுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் இல்ல, நீங்க வந்து ஏன் டிப்ஸ் சொல்றீங்க, ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேனலுக்கு டிப்ஸ் சொல்லுங்க, உங்களுடைய வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின், லாட்ஸ் ஆஃப் நிறைய கொஸ்டின் என்ன கேக்குறாங்க. சோ அவங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நிறைய இடத்துல என்னுடைய சேனல் மானிட்டைசேஷன் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். மத்தபடி வேற எதுவும் இல்ல. சேனல் மானிட்டைசேஷன் ஆக அதிக வியூஸோ சப்ஸ்கிரைபரோ தேவையில்லை. கண்டிப்பா நல்ல வீடியோ தேவை. நல்ல வீடியோ போட்டீங்கன்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்துல மானிட்டைசேஷன் கிடைச்சிடும். அடுத்து நான் லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம தோத்துருவோமோ, நம்ம ஜெயிக்க மாட்டோமோ, நமக்கு இந்த யூடியூப்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்காதோ அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. கண்டிப்பா யாரா இருந்தாலுமே ஜெயிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தைரியம் வேண்டும். உங்களுடைய ஃபேஸ் காட்டி நீங்க பேச ஆரம்பிச்சாவே உங்களுக்கு சில சேஞ்சஸ் தெரியும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க. இது போன்ற நிறைய பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சொல்லுங்க, கண்டிப்பா நான் வீடியோவை கிரியேட் பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டேன். லாஸ்டா ஒரு வீடியோ போட்டேன், ஷார்ட்ஸ் போட்டால் மானிட்டேஷன் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு வியூஸ். சோ அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படும். கண்டிப்பா என்ஸ்கார்ல கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். என்னுடைய பிளேலிஸ்ட கண்டிப்பா நீங்க போயிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் லாஸ்டா ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். முன்னாடி நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, உங்களுக்கு மானிட்டைசேஷனுக்கு அதிக வியூஸ் தேவையில்லைன்னு சொல்லியிருப்பேன். ஆமாங்க, மானிட்டைசேஷனுக்கு அதிக வியூஸ் தேவையில்ல. இப்போ இந்த இடத்துல YT ஸ்டுடியோவை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க பாருங்க. இந்த இடத்துல 2.5 நிமிஷத்துக்கு மேல போனா கண்டிப்பா உங்களுக்கு, உதாரணத்தோட சொல்றேன், உங்களுடைய டார்கெட் வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ். சோ நீங்க ஒரு 5 மினிட்ஸ்ல ஒரு வீடியோ போட்டீங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேல பார்த்தா 1,20,000 வியூஸ் போனா போதும். அதுவே 3 நிமிஷத்துக்கு மேல பார்த்தா 80,000 வியூஸ் போனா போதும். சோ நீங்க கணக்கு பண்ணி பாத்துக்குங்க. கண்டிப்பா இவ்வளவுதான் உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ண. உங்களுடைய வீடியோவை, ஒரே வீடியோவை
2 நிமிஷத்துக்கு மேல 1,20,000 பேர் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகிடும். இதுக்காக அதிகமான வியூஸ் எல்லாம் போக தேவையில்லை. உங்களுடைய ஓன் கண்டென்ட் தான் தேவை. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா திரும்ப கேளுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் என்னுடைய சேனல் பாத்தீங்கன்னா ஆவரேஜா 2க்கு மேல பாக்குறாங்க. சோ அதனால என்னுடைய வியூஸ் 1 lakh போகிறதுக்குள்ளமே நான் மானிட்டைசேஷன் ஆன் பண்ணிட்டேன். ஸோ நான் நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணேன். அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நிறைய நான் ஷேர் பண்ணேன். அதுல நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா நீங்க இதுக்கப்புறமும் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி உங்களுடைய சேனலை க்ரோ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, உங்களுக்கு கொஞ்சம் வியூஸ்லயே மானிட்டைசேஷன் கிடைச்சிடும். சோ உங்களுடைய கண்டென்ட்டை நீங்க தெளிவா செலக்ட் பண்ணணும், கரெக்டான நீச்சல போடணும், தேவையில்லாத குப்பையெல்லாம் போடக்கூடாது. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு புரியும். நிறைய விஷயங்கள் உள்ளார சொல்லியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோவை நீங்க திரும்ப ஒரு டைம் பாருங்க. உங்களுக்கு நிறைய தெளிவான விளக்கங்கள் நிறைய கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த சேனலை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.